ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை உயர்த்துவோம். கிருபை நிறைந்தவராய் இரக்கங்களின் பிதாவான தேவன் நம்மை இம்மட்டுமாய் காத்து இருக்கிறார், இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களெல்லாம் விசாரித்து நடத்தி இருக்கிற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க. ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை உயர்த்துங்க. இந்த வார நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தாரே, நம்முடைய குடும்பங்களை நடத்தினாரே, நம்மை விசாரித்தாரே, நம்மை மட்டுமாய் கைவிடாமல் காத்து நடத்துகிற தேவ கிருபைகளை நினைத்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன அநேகர் நம்மை விட்டு சென்ற நாட்களிலும் நம்மை மறவாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர், நம்மை விட்டு விலகாமல் நமக்கு துணை நிற்கிறவர், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நெருக்கங்களிலும் நமக்கு துணை நிற்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாளும் உம்மை மறவே, ஒருபோதும் உம்மை பிரியேன். ஒரு நாளும் உம்மை மறவே, ஒருபோதும் உம்மை பிரியேன். மறுவாழ்வு தந்த நேசர், மணவாளன் மடியில் சாய்ந்தேன். மறுவாழ்வு தந்த நேசர், மணவாளன் மடியில் சாய்ந்தேன். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கணமும் தூயோனே உமக்கே. துதியும் கணமும் தூயோனே உமக்கே. உம்மை வருக்கும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்றுத் தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்றுத் தந்து நடத்த. ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும்
துதியும் கணமும் தூயோனே உமக்கே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஆவிலே ஏற்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போதும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர்கள் எழும்பட்டுமே. ஆமென். நுகங்கள், பாரமான நுகங்கள். நுகம்ங்கிறது அந்த கழுத்தின் மேல் பூட்டப்பட்டுக்கிறதான ஒரு பொருள். அந்த நுகம் அது பாரத்தை ஏற்படுத்தும். அது அந்த நுகம் பூட்டப்பட்டாச்சு அப்படின்னா யாருடைய கட்டுப்பாட்டில் அந்த நுகம் இருக்குதோ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருப்போமே தவிர நாம இருக்க முடியாது. ஆனால் நாம் துதிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் நுகங்களை முறித்து போடும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பங்களிலும் காணப்படுகிற நுகங்களை தேவன் முறித்து போடுவாராக. ஆமென். அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும், உன் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும், உன் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சமாதானத்தின்
தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். சமாதானத்தில் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறவர். அப்படி தேவன் உயர்த்தின ஒரு கோத்திரம் தான் யூதா கோத்திரம். இந்த யூதா யாருடைய பிள்ளை? யூதா யாருடைய பிள்ளை? லேயாள். லேயாள் யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு செய்கிறாரு. ஆனால் லேயாளை என்ன செய்கிறாங்க? திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. லேயாளை யாக்கோபே பெருசாக என்ன செய்யலைன்னா ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஒரு மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் அவங்கள என்ன செய்யலைன்னா நடத்தலை. ஏதோ 1 நாள் 2 நாள் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் தொடர்ந்து தன்னுடைய சொந்த குடும்பத்தில் சொந்த கணவரால் புறக்கணிக்கப்பட்டதா அவர் திரும்ப 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 என்ன செய்கிறாருன்னா சொல்லிகிட்டே இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்குறோம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். பாருங்க, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்னா பார்த்து அவளுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரத்தை அந்த குடும்பத்தில் வாங்கி தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்னா ஆண்டவர் அவளுக்கு ஒரு பிள்ளை என்ன செய்கிறாருன்னா கொடுக்குறார். அவள் சொல்கிறா, கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை என்ன செய்வார்? நேசிப்பார். கணவரிடத்திலிருந்து ஒரு அன்பை என்ன செய்கிறேன்னா எதிர்பார்க்கிறார். மனைவி என்கிறதான அந்த ஸ்தானத்திற்கு கிடைக்க வேண்டியதான ஒரு அன்பை, ஒரு அங்கீகாரத்தை, ஒரு மரியாதையை, ஒரு பாசத்தை அவர் கொடுத்தா போதும் அப்படின்னு என்ன செய்கிறார் நினைக்கிறார். ஆனால் என்ன செய்யலை, கிடைக்கல. 32ஆம் வசனம் சொல்லுது, மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். இப்போவும் அவள் புருஷன் என்ன செய்யலை, நேசிக்கல. இப்போ அவள் என்ன சொல்கிறா, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார். இன்னும் ஒரு பிள்ளை என்ன செய்கிறார், கொடுக்கிறார், சிமியோன். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடினால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார். இந்த யாக்கோபை பொறுத்த வரைக்கும் ராகேலை எனக்கு கட்டித்தரலையே, இப்படி 7 வருஷம் பிரயாசப்பட்டு கடைசியில் லேயால என் தலையில் கட்டிட்டாரே, இப்படி தான் நினச்சி இவர்னால லாபானை ஒன்றும் பண்ண முடியல, லாபான்ட்ட சண்டை போட முடியல, லாபானை எதிர்த்து நிற்க முடியல. எல்லா கோபத்தையும் யார்கிட்ட காமிக்கிறாரு? லேயாள்கிட்ட காமிக்கிறார். பல ஆண்டுகள் இதுதான் நிலைமை. சில நேரங்களில் எங்கேயோ காமிக்க வேண்டிய கோபத்தை எங்கேயோ காட்டிகிட்ருப்போம். காமிக்க வேண்டிய இடத்துல கோபத்தை காமிக்க முடியாது, வீராப்பை காமிக்க முடியாது, வைராக்கியத்தை காமிக்க முடியாது.
எல்லா இடத்துலையும் இறங்கி போயிட்டு இருக்கிற கோபத்தை எல்லாம் கொண்டு வந்து மனைவி மேலே காட்டுற மாதிரி இவர் என்ன செய்கிறாரு. 4வது 35ஆம் வசனத்தில் பார்க்குறோம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டா, இவர் நம்மளை நேசிச்சா என்ன, இவர் நம்மளை அற்பமாக நினச்சா என்ன, கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றா, இப்பொழுது கர்த்தரை என்ன செய்வேன். எனக்கு ஆண்டவர் 4 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா அப்படின்னு பேர் வைக்கிறார். யூதா. அந்த யூதா வளர்ந்ததற்கு பிறகு யாக்கோபு ஒவ்வொரு கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்கிறாரு, யூதாவினுடைய செங்கோல் என்ன செய்யாது, நீங்காதுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுகை அவனுடைய கையில் என்ன செய்யும், இருக்கும். அற்பமாய் எண்ணப்பட்ட ராகேல் என்றைக்கு இன்னமும் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி அந்த யூதான்னு பேர் வச்சாலோ அந்த பிள்ளைய கர்த்தர் என்ன செய்கிறார், உயர்த்துறார். மற்ற பிள்ளைகள் பிறந்த புல்லாம் புலம்புறா, அழுகிறா, கண்ணீர் வடிக்கிறா, திரும்ப திரும்ப அவர் இப்போ என்னை நேசிப்பார், என் சிறுமையை பார்த்தர்லினாரு இப்படியும் சொல்லிட்டு இருந்தவ இந்த யூதா பிறந்த பொழுது கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறா. பிள்ளை வளர வளர பிள்ளை தேசத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக வளருது. ஒரு கட்டத்தில் யுத்தத்துக்கு போகணும், யாருப்பா முன்னாடி போகிறதுனா கர்த்தர் சொல்கிறாரு, யூதா எழுந்து என்ன செய்யட்டும், முன்னாடி போகட்டும். ஏன்? இந்த யூதா அது துதி செய்கிறதான ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்திலிருந்து தான் தாவீது வந்தார், அந்த கோத்திரத்திலிருந்து தான் சாலமோன் வந்தார், அந்த கோத்திரத்திலிருந்து தான் எசேக்கியா ராஜா வந்தார், அந்த கோத்திரத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், வந்தார். அந்த யூதா கோத்திரம் அப்படி யுத்தத்துக்கு முன்னாடி போகிறப்போ அவங்க கொடியை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த கொடியில் சிங்கம் என்ன செய்யணும் இருக்கும். அதனால தான் இயேசுவை குறிக்கும் பொழுது யூதராஜ சிங்கம்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அற்பமாய் எண்ணப்பட்டவள், ஆனால் என்னைக்கு அவள் துதிக்கிற ஆரம்பித்தாலோ தேவன் அவளுடைய அடையாளத்தை மாற்றினார், அவருடைய பிள்ளையினுடைய அடையாளத்தை மாற்றினார். அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த கோத்திரத்திலிருந்து தேவன் ராஜாக்களை எழும்ப பண்ணினார். அற்பமாய் எண்ணப்பட்ட அவளுடைய மூலமாக தேவன் முழு உலகத்திற்குமான ரட்சிப்பை என்ன செஞ்சார்னா கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த யூதா கோத்திரம் அப்படின்னாலே துதிக்கக்கூடியதான கோத்திரம். ஆமென், அல்லேலூயா. நமக்கு அநேக காரண காரியங்கள் இருக்கலாம். நம்ம புலம்புறதுக்கு, நம்ம அழுகிறதுக்கு, நம்ம கண்ணீர் வடிக்கிறதுக்கு, அநேக இடங்களில் நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், அநேக இடங்களில் நாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், அநேகர் நம்மளை அற்பமாக எண்ணி இருக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கலாம். துதிச்சு பாருங்க, ஆண்டவரை நல்லா ப்ரைஸ் பண்ணி பாருங்க. ஒரு நாள் நல்ல நேரம் எடுத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த விண்ணப்பத்தையும் கேட்காம கர்த்தரை துதிச்சு பாருங்க. நீங்கள் கேட்காத காரியங்களெல்லாம் கர்த்தர் செய்வார். லேயல் கேட்கல, என் பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை மேன்மையாக வைங்கப்பா, அப்படிலாம் என்ன செய்யலைன்னா சொல்லலை. இப்பொழுது கர்த்தரை என்ன செய்வேன், துதிப்பேன். இப்பொழுது என்ன செய்வேன், கர்த்தரை துதிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லிட்டு துதிக்கிறதுக்கு அவள் ஆரம்பித்த உடனே ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளையை உயர்த்துறார். அந்த கோத்திரத்தையே என்ன செய்கிறார், உயர்த்துறார். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் என்ன செய்யாங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆண்டவர் நல்ல ப்ரைஸ் பண்ணுங்க, செய்த நன்மைகளுக்காக ப்ரைஸ் பண்ணுங்க, செய்ய போகிற நன்மைகளுக்காக ப்ரைஸ் பண்ணுங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கிறதுக்காக ப்ரைஸ் பண்ணுங்க. அவருடைய வல்லமையை, அவருடைய மாட்சிமை, அவருடைய மகத்துவத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிச்சு பாருங்க. அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடு தான். ஆமென். எப்போ நம்ம துதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோமோ அப்போ தேவ சமூகம் யாரு கூட இருக்கும், நம்ம கூட. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே ஒருமனப்பட்டாலும் அவர்கள் மத்தியில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவருடைய பிரசன்ஸ் என்ன செய்கிறோம், நம்ம மத்தியில் வந்துடும். ஆமென், அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ
அழைக்கப்பட்டாய் துதி அபிஷேகம் உன்னோடுதான் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் யூதாவே நீ சகோதரரா புகழப்படுவாய் என்றும் உன் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும் யூதாவே சகோதரரா புகழப்படுவாய் என்றும் உன் கரமும் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம் சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே நம் தேசத்தின் முகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே நம் தேசத்தின் முகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் அல்லேலூயா 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 துதிக்க துதிக்க கர்த்தர் நம்ம என்ன செய்வார்னா உயர்த்துவார் நம்முடைய குடும்பங்களை என்ன செய்வார் உயர்த்துவார் நம்ம எவ்வளவு தள்ளப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் ஆண்டவர் டாப் லெவலில் கொண்டு போய் வைப்பார் ஆமென் அல்லேலூயா ஒரு கட்டத்தில் முழு தேசத்தினுடைய ஆளுகை யாருடைய கையில் தான் இருந்துச்சுன்னா யூதா கோத்திரத்தாருடைய கைகளில் தான் இருந்துச்சு காரணம் என்னன்னா அந்த கோத்திரத்தையே தேவன் என்ன செஞ்சார்னா உயர்த்தினார் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை ஆமென் அல்லேலூயா பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும்
முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன் 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 என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் தாயின் கருவில் ஒரு பாகம் உண்மை பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் ஒரு பாகம் உண்மை பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் 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 எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும்
எவ்வளவு மன்னிப்புகள், எத்தனை கிருபைகள். என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் இந்த நாள் வரையும் நம்மை கைவிடாம, நம்முடைய குடும்பங்களை கைவிடாம, எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது இனி அவ்வளவுதான் சொன்ன நேரங்களிலே நம்மை திரும்ப எழும்ப செய்தாரே, நம்மை திரும்ப நடக்க செய்தாரே, நம்மை திரும்ப ஓட செய்தாரே, நம்மேல் திரும்ப கிருபையாக இறங்கினாரே. அந்த தேவனுடைய கிருபைகளை நினைத்தவர்களாய், ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இவங்க வாழ்க்கை முடிஞ்சது, இவன் அவ்வளவுதான் சொன்னவங்க மத்தியில திரும்ப எழுந்து நிற்க பண்ணினவரே, நடக்க பண்ணினவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்தவரே. நன்றி 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 ஆண்டவரே. உமக்கே நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 radara radara kashabalarama hallelujah 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 ramba shakala radara narava. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரிகபலர ஷதரலரமா ஹalleluya hallelujah 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 ரஷதரலரதரனரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரகபலரதரலரதரபா ரிஷபலரதரலரகபா ரந்தரலரகபா ஓ ரிஷதரலரதரனரபா. நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவர் தூக்கி எறிகிற ஆண்டவர் அல்ல, தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தூக்கி எறிகிற ஆண்டவர் அல்ல. உலகமே என்னை தூக்கி எறிந்தாலும் என்னை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். புழுதியிலும் குப்பையிலும் கிடந்த என்னை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் சிங்காசனத்தில் அமர பண்ணுகிறதான ஆண்டவர். சில நேரங்கள்ல சில மனிதர்களுடைய அங்கீகாரம் கிடைக்கல, நம்ம சோர்ந்து போறோம். என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்க, அநேக காரியங்கள் என்னை சேர்த்துக்க கூட இல்லை, நான் முற்றிலுமாய் புறக்கணிக்கப்பட்டதை போல உணர்கிறேன். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் வரும், நீங்க இல்லாம எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர், நம்முடைய சிறுமைகளை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர், நாம் அற்பமாய் எண்ணப்படுகிறதை நினைத்து அருளுகிற ஆண்டவர், நம்ம எப்போதும் தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயம் இன்றி வாழ்ந்திடும். ரெண்டு கரங்களை உயர்த்தி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயம் இன்றி வாழ்ந்திடுவே. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது
குழந்தை போல நான் உம்முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யுதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யுதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயம் இன்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம் தூக்கி சுமக்கிறவர். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயம் இன்றி வாழ்ந்திடுவேன். பாருங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்ளுவேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உங்கள் தோள்களில் நான் கிடப்பேன், பயம் இன்றி வாழ்ந்தேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயம் இன்றி வாழ்ந்திடுவேன். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் எனக்கான செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண 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 செய்யுமே. 2 கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் துதிங்க. ஆண்டவரே, நீர் செங்கடலை பிளந்தவர், நீர் யோர்தானை பிளந்தவர், நீர் எரிகோவை தகர்த்து போட்டவர். எங்கே உம்மை துதிக்கிறதான துதி எழும்புகிறதோ அங்கே இறங்கி அற்புதம் செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே ஏக்காலம் மோதப்படும் பொழுது, அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது, அவர்களுக்கு முன்பாக இருந்ததான எரிகோ கோட்டையை தகர்ந்து விழ பண்ணினவர். இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கிற இந்த ஜனத்தின் மத்தியிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக, தேவன் ஒரு மகத்துவத்தை செய்வீராக. தேவன் மகத்துவமான
காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய வாய்களும் விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. துதிக்கிற இடங்களில் எல்லாம் இறங்கி கிரியை செய்கிறவர், துதிக்கிற இடங்களிலே செயல்படுகிறவர், துதிகளின் மத்தியிலே பிரசன்னமாகிற ஆண்டவர், துதிகளின் மத்தியிலே அசைபாடுகிற ஆண்டவர். எங்கே உம்மை துதிக்கிறதான துதி எழும்புகிறதோ அங்கே இறங்கி கிரியை செய்கிற ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. பல மாதங்கள், பல ஆண்டுகள் ஆண்டவரே தடைபட்டு போன நன்மைகள், தடைபட்டு போன ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தடையாக நிற்கக்கூடியதான காரியம் எல்லாம் இந்த நாள்ல மாறட்டும், இந்த நாள்ல மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு விடுதலை, விடுதலை, விடுதலை உண்டாகட்டும்பா. ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவரீர் ஒரு மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் இந்த நாளிலே செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானதும் பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானதும் பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் நிரப்பப்படுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் சொல்லி சொன்னார். அநேகர் பலவீனர்களாக தான் இருந்தாங்க, சீசர்கள் அநேகர் பலவீனராக தான் இருந்தாங்க. இயேசுவை பின்பற்றினவர்கள் அநேகர் இயேசுவினுடைய பரமேறுதலுக்கு பின்பாக மிகுந்த பலவீனமாக தான் இருந்தாங்க. அடுத்து என்ன செய்யறது, எங்க போறது, என்ன காரியத்தை செய்யறது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். உன்னதத்திலிருந்து வரும் பலன் உங்களை நிரப்பும். நீங்க எங்க போகணும்னு அதை நடத்தும். நீ என்ன செய்யணும்னு அந்த பலன் உனக்கு என்ன செய்யணும் போதிக்கும். அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வான நடத்துவார். நீ என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன யோசிக்கணும் கவலைப்படாத. அவர் வந்து உன்னை நடத்துவார். அந்த உன்னதத்தின் பலன், அந்த உன்னதத்தின் பலன் எவ்வளவு பலவீனர்களாக இருந்தாலும் சரி நம்மை பலப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காலை ஆராதனை வேலையில அந்த பலனங்களை நிரப்பட்டும்பா. நீங்க வந்தா எங்க சூழ்நிலை மாறும், நீங்க வந்தா எங்க வாழ்க்கை மாறும். உங்க அபிஷேகம் ஊற்றப்பட்டா
உங்க அபிஷேகத்தினுடைய நிறைவு வந்தா என் வாழ்க்கையே நிறைவா மாறு ஆண்டவரே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதும். ஆவியானவரே நிறைவே நீர் வார், நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்கள் நமக்கு உபவாச நாட்களாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அல்லது நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற அநேக ஆவிகளை குறித்தும் பொல்லாத சத்துருவனுடைய வல்லமைகளை குறித்தும் நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். அப்படியாக இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். 1 சாமுவேல் 18. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாக பார்த்தான். இந்த சவுலுடைய ஆவி
தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எப்பொழுது என்று சொன்னால், சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுதே அபிஷேகம் பண்ணப்பட்டார். சவுல் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினதற்கு பின்னும் பல ஆண்டுகள் அந்த சவுல் என்ன செய்யறாருன்னா சிங்காசனத்துல தான் இருந்தார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பிறகு பல ஆண்டுகள் சிங்காசனத்துக்கு என்ன செய்யல, போகல. இப்படிதான் என்ன செஞ்சுன்னா இருந்தது. தள்ளப்பட்டதான சவுல் ஒரு பொல்லாத ஆவியினால் ஆளுகை செய்யப்பட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சவுல் ஏன் தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கீழ்ப்படியாமையினாலே தள்ளப்பட்டார். தேவனுக்கு விரோதமான காரியத்தின் நிமித்தமாக அவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவர் தள்ளப்பட்டதற்கு பிறகு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீதை என்ன செய்யறான்னா பகைத்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கோலியாத்தை கொன்ற பொழுது அந்த முழு தேசத்திலும் என்ன செய்யறாங்கன்னா தாவீதை என்ன செய்யறாங்கன்னா கொண்டாடுறாங்க. ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. சவுல் என்னங்க பெருசா செஞ்சிட்டாரு? சவுலை விட தாவீது வேற லெவல்ல என்ன செஞ்சிட்டாரு? அந்த பெலிஸ்தியருக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை தாவீதை கொண்டு தேவன் என்ன செஞ்சார்னா கட்டளையிட்டார் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா பாடுறாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகவும் எரிச்சல் அடைந்தான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த புகழ்ச்சி, அந்த கிரெடிட்ஸ் என்ன செய்யலைன்னா சிங்காசனத்துல இருக்கிற எனக்கு வராம வேற ஒருத்தனுக்கு போயிருச்சு அப்படின்னு என்ன செய்யறாருன்னா சொல்றார். இன்னமும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறையா இருக்குது, சிங்காசனத்துல மாத்திரம் தான் என்ன செய்யல உட்கார்ல, மற்றபடி எல்லாம் அவன்தான், எல்லாம் அவன்தான். அந்த நாள் முதற்கொண்டு காய்மகாரமாக பார்த்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கிற பார்வையே சரியில்லை. பார்வை என்ன செய்து காமிச்சு கொடுத்துருது, அவன் காய்மகாரமாக பார்த்தான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல சவுலுடைய ஆவி செயல்பட ஆரம்பிச்சது. இந்த சவுலுடைய ஆவியினுடைய வெளிப்படையான 5 அடையாளங்களையும் அந்த ஆவியிலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெறதுன்ட்டு ஒரு 5 காரியங்களையும் இன்னைக்கு என்ன செய்யறோம்னா தியானிக்க போறோம். முதல் காரியம், இந்த சவுலுடைய ஆவியினுடைய வெளிப்படையான அடையாளம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒருத்தர் ஒரு நபருக்கு ஒரு ப்ரமோஷன் வருது, ஒரு உயர்வு வருது, ஒரு ஆசீர்வாதம் வருது அப்படின்னா அதை தாங்க முடியாத ஒரு பொறாமையினுடைய ஆவிதான் இந்த சவுலுடைய ஆவி. இந்த சவுலுடைய ஆவியினுடைய வெளிப்படையான அடையாளம் என்னன்னா, ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சுன்னா அதை பார்த்தா என்ன செய்யும்? பொறாமைப்படும். உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து ஒரு 5000 ரூபாய் சம்பளம் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டா அதை இந்த சவுலுடைய ஆவி பார்த்துருச்சு அப்படின்னா என்ன செய்யும்? பொறாமைப்படும். உங்களுக்கு ஒரு உயர்வு வருது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்றீங்க, நீங்க ஒரு இடம் வாங்கிட்டீங்க, நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த நிலைக்கு நீங்க போறீங்க அப்படிங்கறத பார்த்தாலே என்ன செய்யும்? பொறாமைப்படும். சவுலுடைய சிங்காசனத்தை யாரும் என்ன செய்யல, புடுங்கல. சவுலை யாரும் என்ன செய்யல, மட்டம் தட்டி என்ன செய்யல, பேசல. ஆனா இந்த சவுல் அந்த தாவீதினுடைய உயர்வை பார்த்த மாத்திரத்திலே அவன் பொறாமைப்பட்டான். அதை தொடர்ந்து என்ன செய்யறான்னா, அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான். உன்னிப்பா பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நோட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். எங்க போறான், என்ன பண்றான், என்ன செய்யறான் அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களை என்ன செய்யறாரு பார்க்கிறார். ஏதாகிலும் ஒரு காரியத்துல தாவீதினிடத்துல குறை காணப்படுமான்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னா அந்த குறைகளை என்ன செய்யறான்னா, சிலர் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஒருபோதும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆசீர்வாதத்திற்குரிய எந்த காரியங்களையும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இருக்கக்கூடியதான உயர்வுகளை பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸு கூட, நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா
அப்படி ஒரு மாதிரி என்ன செய்வாங்கன்னா மேலிருந்து கீழே வரைக்கும் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல வண்டி வாங்கிட்டீங்க அப்படி என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. இது என்னன்னா பொறாமையினுடைய ஆவியினுடைய வெளிப்பாடு. இது சவுலுடைய ஆவி, இது சவுலுடைய ஆவி. ரெண்டாவது காரியம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஃபேவரா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சவுலுடைய ஆவியினால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஓனரோ அல்லது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியதான அதிகாரிகளோ அல்லது கான்ட்ராக்டுக்காரங்களோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு 50,000 சேர்த்து கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேவராக இருக்கிறாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நன்மை செய்கிறாங்க, இதனால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. இந்த ஆவிகள் எல்லாம் நம்மோடு கூட போராடக்கூடியதான ஆவிகள் தான். ஒருவேளை இது சவுலுடைய ஆவி அப்படி நம்ம நினைக்க முடியாது. இந்த ஆவி இன்னைக்கு வேறு யார் மூலமாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், போராடிக்கிட்டு தான் என்ன செய்யும் இருக்கும். அது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுடனே கூட என்ன செஞ்சார், இருந்தார். எப்போ கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்றாரோ அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். கர்த்தர் தாவீதோடு கூட என்ன செஞ்சார், இருந்தார். இவன் ஆவியானவர் ஏன் தன்னை விட்டு விலகினாரு அப்படின்ற காரியத்தை குறித்து கவலைப்படலை. என்னை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டாரு, ஆவியானவர் ஏன் என்னை விட்டு நீங்கினார், அந்த அபிஷேகத்தை நான் இழந்து போவதற்கான காரணம் என்ன, திரும்ப அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும், திரும்ப அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருப்பதற்கு நான் என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆவியானவர் என் குடும்பத்தோடு இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் யோசிக்கல. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு ஃபேவரா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தாவீது மேல என்ன செஞ்சானா, கோபப்பட்டான். தாவீதின் மேல என்ன செஞ்சானா, எரிச்சல் அடைந்தான். தாவீதின் மேல தன்னுடைய எல்லா விதமான கோபத்தையும் அவன் காண்பித்தான் அப்படின்னு என்ன செய்யறான் பார்க்கிறோம். தேவன் ஒருவரோடு கூட இருக்கும் பொழுது, தேவன் தாவீதோடு கூட இருக்கும் பொழுது சவுல் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா என்ன செய்யறாரு, ஃபீல் பண்றாரு. அவர்னால அதை என்ன செய்ய முடியல, சகித்து கொள்ள முடியல. அவர்னால அதை என்ன செய்யல, தாங்கிக் கொள்ள முடியல. ஒவ்வொரு காரியங்களும் தாவீதுக்கு ஃபேவரா நடக்கிறத அவர்னால என்ன செய்ய முடியலன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியல. அங்க அந்த அந்த கர்த்தர் ஃபேவரா இருக்கிறத சகிக்க முடியாம அவர் செயல்பட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சகிக்க முடியாம என்ன செஞ்சார்னா, மூன்றாவது காரியம் அழித்து போடும்படியாக முயற்சி. இந்த சவுலுடைய ஆவி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அல்லது கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்குது அதெல்லாம் பார்க்காது, நம்மை அழித்து போடுவதற்கு தொடர்ந்து என்ன செய்யும், முயற்சி பண்ணிட்டு என்ன செய்யும் இருக்கும். இந்த சவுலுடைய ஆவி தொடர்ந்து தாவீதை கொலை செய்யும்படியாக முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சு. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு என்ன செஞ்சான், தப்பினான். கர்த்தர் தாவீதோடே இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். ஈட்டி என்ன செய்யறான், அவனை உருவ குத்தி போடுவேன் என்ன செய்யறான், எறிகிறான். 2 தரம் என்ன செஞ்சார், தப்பினார். இந்த வசனத்துல தொடர்ந்து என்ன செய்யறார், முயற்சி பண்ணிட்டு என்ன செய்யறார், இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை விட்டு விலகினார் என்றும் அவர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் கண்டு தாவீதுக்கு பயந்து, பயம் இருக்குது, அதே சமயம் என்ன செய்யணும், அழித்து போடணும்னு நினைக்கிறார். சவுல் அநேக நேரங்களில் சிங்காசனத்துல இருந்தாலும் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணார். இந்த தாவீதை கண்டு என்ன செய்யறாரு, பயப்படுறாரு. பயந்து அவனை கொலை செய்யும்படியா என்ன செய்யறாருன்னா அம்பை என்ன செய்யறாரு. ஒரு கட்டத்துல காய்மகாரமாய் பார்த்தார். ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய காரியத்துல இருந்து இன்னைக்கு ஈட்டி எடுத்து மேலே எரிஞ்சு கொல்ல பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேலே விட்டு வைக்க கூடாதுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்த ஆவி செயல் என்ன செஞ்சு இறங்கிருச்சு. அழித்து போடும்படியாக என்ன செய்து முயற்சிக்குது.
தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார், எல்லாம் தெரியும். ஆனாலும் என்ன செஞ்சுனா தொடர்ந்து அழித்து போடுவதற்கு என்ன முயற்சி? இன்னைக்கு ஒருவேளை இந்த சவுலின் ஆவி இந்த சவுலை போல ஈட்டியை எடுத்து எரியாம இருக்கலாம், அது லிட்டரலா ஒரு அம்பை தூக்கி எரியாம இருக்கலாம். ஆனா பல வகைகளிலே அழித்து போடுவதற்கு என்ன செய்யும்? போராடும். உங்க உயர்வுகளுக்கு காரணமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் தேடி தேடி என்ன செய்யும்? அழித்து போடுவதற்கு முயற்சி பண்ணும். உங்களுடைய கேரக்டர் என்ன செய்யும்? அழிக்கும். உங்களை பற்றி இல்லாத காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? பேசும். உங்களை பற்றி அவதூறான காரியங்களை என்ன செய்யும்? பேசும். உங்களை பற்றி பொய்யான காரியங்களை ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யும்? ஸ்ப்ரெட் பண்ணும். உங்களை பற்றி பொய்யான காரியங்களை, வதந்திகளை என்ன செய்யும்? பரப்பும். உங்களுக்கு யாரெல்லாம் ஃபேவரா இருக்கிறாங்களோ அந்த நபர்களை எல்லாம் உங்களுக்கு எதிராக திருப்பி விடக்கூடியதான வேலைகள் என்ன செய்யும்? செய்யும். உங்களுக்கு விரோதமான காரியங்கள் என்ன செய்யும்? செய்யும். பல காரியங்கள் என்ன செய்யும்? மேனிபுலேட் பண்ணி பேசும். நீங்கள் செய்யாத காரியங்களை செய்ததா என்ன செய்யும்? பேசும். யாரெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறாங்களோ அவர்களை எதிராய் திருப்பி விட்டு உங்களை ஐசோலேட் பண்றதுக்கு, உங்களை தனிமைப்படுத்துவதற்கு என்ன செய்யும்? இந்த ஆவி என்ன செய்யும்? போராடும். வசனம் சொல்லுது, அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி. அவன் பார்த்தாலே என்ன செய்யல? ஆகல. அப்புறப்படுத்தணும்னு என்ன செஞ்சு நினைச்சேன். இந்த ஈவில் ஸ்பிரிட், இந்த ஆவி எப்போ ஆபரேட் ஆச்சு அப்படின்னு பாருங்களேன். 4வது காரியம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்துல, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. எப்போ காய்மகாரமா பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சானோ அப்போ ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள என்ன செய்யுது? வருது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அது கனிவான பார்வையா இருக்கணும், அது ஆசீர்வதிக்கக்கூடியதான பார்வையா இருக்கணும். ஆனா இவன் காய்மகாரமா பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறான். இவன் பொறாமப்படுறான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு பாடுறாங்க. எனக்கு 1000 தான் கொடுத்தாங்க, சவுலுக்கு தாவீதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா 10000 கொடுத்துட்டாங்கன்ட்டு காய்மகாரமாய் பார்க்க 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 அபிஷேகத்தை இழந்து போனதே இல்லாமல், ஆவியை இழந்து போனது இல்லாம, பொல்லாத ஆவி உள்ள வர்றதுக்கு என்ன செஞ்சான்? இடம் கொடுத்தான். பொறாம, எரிச்சல் இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாலே பொல்லாத ஆவிகள் நம்மில் செயல்படுவதற்கு இடம் கொடுக்குறன்னு அர்த்தம். மற்ற ஆசீர்வாதமா இருக்கிறானா, இருதயத்துல இருந்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அவன் பட்ட பாடுகளுக்கு இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான். அவன் வடிச்ச கண்ணீருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கான். அவன் அந்தரங்கத்தில் எவ்வளவு நேரம் கண்ணீர் வடித்தான், அவன் அந்தரங்கத்தில் எவ்வளவு நாட்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தான், எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்னான், அவனுடைய உயர்வுக்கு முன்னாடி, அவனுடைய மேன்மைக்கு முன்னாடி அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டான் தெரியாது. தாவீது இன்றைக்கு அவரை காய்மகாரமாக பார்க்கிறார். ஆனால் சொந்த குடும்பத்தினாலே புறக்கணித்து தள்ளப்பட்டு வனாந்தரத்தில் அவன் ஆடுகளை மேய்த்த நாட்கள் என்ன செய்யல அவருக்கு தெரியல. சவுல் என்ன செய்யறாரு? காய்மகாரமா பார்க்கிறார். தாவீது சிங்கத்தோடு கூட போராடினார், தாவீது கரடியோடு கூட போராடினார், தாவீது பல ஆண்டுகள் வனாந்தரத்தில் போராடினார். இதெல்லாம் என்ன செய்யல தெரியல. இன்னைக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? பாடிட்டாங்க. பல ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு, பல ஆண்டு கண்ணீருக்கு பிறகுதான் தாவீது இன்னைக்கு என்ன செய்யறாரு? உயர்த்தப்பட்டிருக்கிறார். அது என்ன செய்யலைன்னா பார்க்கல. அவங்க அந்த காய்மகாரமாய் பார்க்க ஆரம்பித்த பொழுது ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள என்ன செய்து வருது. அந்த பொல்லாத ஆவி வந்து செயல்பட ஆரம்பிச்சதுன்னு என்ன செய்யறோம்? பார்க்கணும். பொறாம பிசாசு உள்ள வர்றதுக்கான வாசலை என்ன செய்யணும்? திறந்து கொடுக்கும். தேவ பிள்ளைகள் மற்றவருடைய ஆசீர்வாதங்களை பார்த்து தேவனை துதிக்கிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தாவே, இந்த சகோதரருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. கர்த்தாவே, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றினதற்காக நன்றி. கர்த்தாவே, உங்களுடைய கடன்களை மாற்றினதற்காக நன்றி. மற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதத்தை நினைச்சு சந்தோஷப்படணும். அதுக்காக கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். துதிக்கும் பொழுது நாம் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா என்ன செய்வார்? மாற்றுவார். ஆமென். 5வது காரியம், இந்த சவுலுடைய ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, தாவீதினுடைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுன்னா தாமதப்படுத்தினது. தாவீது அவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பிறகு
13 ஆண்டுகள் அவர் என்ன செய்யல, சிங்காசனத்துக்கு வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, விட்டு கொடுக்காம இந்த ஆவி என்ன செஞ்சுன்னா போராடிக்கிட்டு இருந்தது. என்ன செய்யறோம், நியாயமாய் உயர்வு என்ன செய்யணும், தாவீதுக்கு உடனே வந்திருக்கணும். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே என்ன செய்யறார், உயர்வுக்கு நேரம் வந்தாச்சு. அவர் சிங்காசனத்துக்கு நேரம் வந்தாச்சு. அவர் ராஜாவாக அமர வைக்கப்பட்டார். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில அது நடக்கல. அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பிறகு 13 ஆண்டுகள் இந்த சவுலுடைய ஆவி என்ன செய்யணும், தொடர்ந்து போராடிட்டே தான் இருந்துச்சு. நியாயமா பார்த்தா உங்களுக்கு வர வேண்டியதான சில உயர்வுகள், நியாயமா பார்த்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதான சில ப்ரமோஷன், சில இன்க்ரிமெண்ட், இது கூட இந்த ஆவிகள் என்ன செய்யும், போராடும். 5 வருஷமா எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. 10 வருஷமா எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. வேலை ஸ்தலத்துல இந்த ஆவிகள் போராடுதுன்னு அர்த்தம். சில காரியங்களுக்கான விடுதலை தேவ சமூகத்தில் தான் இருக்குது. சில ஆவிகளை நமக்கு அடையாளம் கண்டுகொண்டு அதற்கு பிறகு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் நிச்சயமான ஒரு விடுதலை என்ன செய்வார், தருவார். சில நேரங்களில் நமக்கு ஏன்னு புரியாது. ஏன் எனக்கு இந்த உயர்வு கிடைக்கல, ஏன் எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்கல, ஏன் எனக்கு எந்த நன்மையும் நடக்க மாட்டேங்குது, ஏன்னு கேட்டுட்டு இருப்போம். அதற்கு பின்னால் சில ஆவிகள் என்ன செய்யும், போராடிக்கிட்டு என்ன செய்யும், இறக்கும். ப்ரமோஷனை தடுக்க என்ன செய்யும், முயற்சி பண்ணும். நமக்கு வருகிறதான வாய்ப்புகள் எல்லாம் என்ன செய்யும், கெடுத்து போடும். நமக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளை என்ன செய்யும், அடைத்து போடும். இவைகளை தொடர்ந்து என்ன செய்யணும், செஞ்சுக்கிட்டே என்ன செய்யணும் இருக்கும். இந்த சவுலுடைய ஆவி தாவீதுனுடைய பிரசன்ட்டை விட ஃபியூச்சரை நினைச்சு பயந்துச்சு. ஏன் தாவீதை பார்த்து அவருக்கு பயன்னா, அவருக்கு நல்லா தெரியும் இவனை கர்த்தர் என்ன செய்ய போறார், உயர்த்த போறார். கோலியாத்த வெறும் கல்லை தூக்கிட்டு போய் மேற்கொள்ளுகிறது கூடாத காரியம். இவன் அடிச்ச அடிக்கி அவன் பின்னாடி விழுகாம அவன் என்ன செய்யறான், முன்னாடி என்ன செய்யறான், விழுகிறான். ஏதோ என்ன செய்யறது இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட என்ன செய்யறார், இருக்கிறார். இதெல்லாம் என்ன செய்யறான்னா பார்க்கிறான். பார்த்து 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 என்ன செய்யறான்னா பயப்படுறான். ஃபியூச்சர் இப்பவுமே இந்த அளவுக்கு வர்றானே, இவன் இன்னும் எவ்வளவு உயர்த்தப்படுவான், அதை பார்த்து பார்த்து என்ன செய்யறான்னா பயப்படுறான். நம்முடைய உயர்வுகள், நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம், நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய நன்மை, நம்முடைய எதிர்காலம் சில நேரம் நமக்கு கூட புரியாது. ஆனா சில ஆவிகளுக்கு என்ன செய்யும், தெரியும். எதிர்காலங்களோடு என்ன செய்யும், போராடும். இந்த ஆவியை எப்படி மேற்கொள்ளுவது? நமக்கு சவுலுடைய ஆவி என்ன செய்யணும், என்னென்ன எல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சவுலுடைய ஆவி அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடியதான ப்ரமோஷன் அல்லது மற்ற உயர்வுகளை பார்த்து பொறாமப்படும். இந்த சவுலுடைய ஆவி நமக்கு யாராவது ஃபேவராக இருக்கிறாங்க அப்படின்னா சகித்து கொள்ளாது. இந்த சவுலுடைய ஆவி நம்மை தொடர்ந்து அழித்து போடும்படி முயற்சி செய்யும். இந்த சவுலுடைய ஆவி யாரெல்லாம் பொறாமப்படுறாங்களோ அவங்களுக்குள்ள எல்லாம் இருந்து என்ன செய்யும், செயல்படும். இந்த சவுலுடைய ஆவி நமக்கான ஆசீர்வாதங்களை என்ன செய்யும், தாமதப்படுத்தும். இந்த சவுலுடைய ஆவியை ஜெயிக்கிறது எப்படி, மேற்கொள்ளுவது எப்படி, அதை மேற்கொள்ளுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை வேதம் சொல்லுது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஒண்ணு, இந்த சவுலுடைய ஆவியை மேற்கொள்ளணும், பொறாமையினுடைய ஆவியை மேற்கொள்ளணும். எனக்கு விரோதமாய் செயல்படுகிற, என்னை அழித்து போடுகிற ஆவிகளை நான் மேற்கொள்ளணும் அப்படின்னா முதல் காரியம் தேவனுடைய அபிஷேகத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். ஸ்டே இன் காட்ஸ் அனாயிண்டிங். தேவனுடைய அபிஷேகத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். வசனம் சொல்லுது, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஒரு அபிஷேகத்திலே நிலைத்திருக்கக்கூடியதான தன்மை நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடியதான சத்துருக்கள் முன்பாக அல்லது சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதுக்கு ஏதுவான கிருபைகளை நமக்கு என்ன செய்யும், தரும். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சாரு, தாவீதின் மேல் வந்து என்ன செஞ்சார், இறங்கி இருந்தார். ஏன் ஈட்டியை எரியும் பொழுது தாவீது தப்பினார்?
சிங்காசனத்தில் இருந்தும், அவ்வளவு படைபலம், அவ்வளவு இராணுவ பலம் இருந்தும், ஏன் சவுலுடைய ஆவியினால தாவீதை ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னா அந்த அபிஷேகம். சவுல் தாவீதினுடைய அந்த தேவனுடைய அபிஷேகத்தினுடைய வேல்யூவை என்ன செய்யல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, அபிஷேகத்தை இழந்து போனார். ஆனா தாவீதுக்கு அது புரிஞ்சு அந்த அபிஷேகத்துல தொடர்ந்து என்ன செஞ்சார்னா நிலைத்திருந்தார். அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து அவர் என்ன செஞ்சிருந்தார்னா தக்க வைத்திருந்தார். அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு அந்த அபிஷேகத்தை என்ன செய்யணும், தொடர்ந்து தக்க வச்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, முப்பரான சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. தொடர்ந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு. நல்ல ஆவியில நிறைஞ்ச ஜெபம் பண்ணு. நல்ல அந்நிய பாஷையில் என்ன செய், பேசு. நல்ல கர்த்தரை பாடு, நல்ல கர்த்தரை துதி, நல்ல கர்த்தரை ஆராதி. எப்பவும் தேவனோடு கூட என்ன செய், இருக்கக்கூடியதான அந்த உறவுல நெருங்கின ஒரு உறவா என்ன செய், அதை வச்சுக்க. சவுலுடைய ஆவி அல்ல, பார்வோனுடைய ஆவி அல்ல, ஏரோதுவினுடைய ஆவி அல்ல. எந்த ஆவி நம்மோடு கூட போராடினாலும் அபிஷேகத்திலே நிலைத்திருப்போமானால் எல்லா விதமான ஆவிகளையும் மேற்கொள்ளுகிறதான கிருபைகளை தேவன் என்ன செய்வார், தருவார். ஆமென். தாவீது சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இது ஒரு நாளும் தாவீது கொன்றது 1000 என்ன செய்யாது, வராது. ஏன்? அந்த அளவிற்கு என்னை தாழ்ச்சி அடைவதற்கு என் தேவன் என்ன செய்ய மாட்டார், விடமாட்டார். என்னை நடத்துகிறவர் அவர், என்னை மேய்க்கிறவர் அவர். என்னுடைய வாழ்வுக்கு முழு உத்தரவாதி யாருன்னா கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு என்ன செஞ்சார்னா சரண்டர் பண்ணியிருந்தார். எவ்வளவு சத்துருக்கள் எழும்பினாலும் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் என்ன செய்து நிரம்பி வழிகிறது. பாத்திரம் வற்றி போச்சு அப்படின்னு என்ன செய்யல தாவீது சொல்லல. தன்னுடைய அபிஷேகம் குறைந்து போவதற்கு தாவீது என்ன செய்யல, விடல. எப்பவும் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அபிஷேகம் நிரம்பி என்ன செய்யணும், வழியணும். தாவீது அந்த தேவனோடு கூட இருந்ததான அந்த உறவுல எப்பவும் என்ன செஞ்சார், நிலைச்சிருந்தார். எப்பவும் கர்த்தரை பாடி துதிக்கக்கூடியதான துதி அவர் வாயில என்ன செஞ்சு இருந்துச்சு. எப்பவும் கர்த்தரை ஆராதிக்கிறதான அந்த ஆராதனை அவருடைய வாயில என்ன செஞ்சு. வனாந்திரத்தில் அவர் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. அந்த எல்லா நேரங்களையும் கர்த்தரை பாடிக்கிட்டே இருந்தார். சிங்கத்தை மேற்கொண்டார், கரடியை மேற்கொண்டார். சிங்கத்தின் கைக்கும் கரடியினுடைய கைக்கும் அந்த ஆட்டுக்குட்டிகளை தப்பு வச்சார். காரணம் என்னன்னா அந்த ஆராதனை, அந்த அபிஷேகத்துல நிறைஞ்சு நின்று அவருக்கு முன்னாடி சிங்கம் நிற்க முடியல, கரடி நிற்க முடியல. அந்த அபிஷேகத்துல நிலைத்திருக்கக்கூடியதான தாவீதுக்கு முன்பாக சவுலால ஒண்ணுமே செய்ய முடியல. ஈட்டி எறிகிறார், அவர் என்ன செய்யறார், தப்பிச்சு போறார். அவர் தப்பிச்சிருக்கவே வாய்ப்பு இல்லை. நான் அவ்வளவு பர்ஃபெக்டா, அவ்வளவு கரெக்டா எய்ம் பண்ணி தான் என்ன செஞ்சேன், எரிஞ்சேன். கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் என்ன செய்றார், தாவீது அந்த இடத்துல இருந்து என்ன செய்றார், விலக்குறார். நமக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளிலிருந்து, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களுடைய பிடியிலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும். அவைகளை மேற்கொள்ளணும்னா அபிஷேகத்தில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். எவ்வளவு அபிஷேகத்தில் நம்ம நிலைச்சிருக்கிறோமோ அவ்வளவாய் நமக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை மேற்கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். சவுலுடைய ஆவி நம்மளை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும்? திரும்ப நம்மளை அட்டாக் பண்ணணுமா? ஈட்டி எடுத்து எறிகிறான், நான் என்ன செய்யணும், அதை விட பெரிய ஈட்டி எங்கே கிடக்குது அப்படின்னு எடுத்து எறியணுமா? இல்லை அந்த நேரத்தில் என் கைக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கிறத எடுத்து எறியணுமா? ப்ரேயர் பண்ணா போதும், ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணா போதும். சங்கீதம் 27 சங்கீதம் 1 சொல்றாரு, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? The Lord is my light and salvation, whom shall I fear? கர்த்தரினுடைய வெளிச்சம், கர்த்தரினுடைய ரட்சிப்பு. எவ்வளவு பெரிய அம்பை எடுத்து ஈயட்டும், என்னை ரட்சிக்கிறவர் யாருன்னா கர்த்தர். நான் யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்திலே நிலைத்திருக்கிற அனுபவம் நம்மில் இருக்குமானால் நம்மேல் எய்யப்படுகிற அம்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக தேவன் கிரியை செய்வார்.
தேவன் பாதுகாப்பார். தேவ பிரசன்னம், தேவ சமூகம் அது நம்மை பாதுகாப்பார். ரெண்டாவது காரியம், ஒன்று தேவ அபிஷேகத்தில் நிலைத்திருக்கணும். ரெண்டாவது காரியம், பழி வாங்க கூடாது. டு நாட் டேக் ரிவெஞ்ச். தாவீது எத்தனையோ விஷயம் என்ன செய்யறாருன்னா, சவுலை கொலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சும் பழி வாங்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தார். படைகளெல்லாம் திரட்டிட்டு வந்தாலும் தாவீதுடைய கையில சவுல் என்ன செய்வார்? மாட்டுவார். கைக்கு எட்டக்கூடிய தூரத்துல, கழுத்தை அறுத்து போடக்கூடியதான தூரத்துல என்ன செய்வார்னா பக்கம் வரைக்கும் போயிட்டு வருவார். வஸ்திரத்தினுடைய ஓரத்தை கிழிச்சிட்டு என்ன செய்வார்? வருவார். ஆனா என்ன செய்ய மாட்டாரு? பழி வாங்க மாட்டார். வஸ்திரத்தை கிழிச்சிட்டு வந்ததுக்கே அவருடைய இருதயம் என்ன செஞ்சுன்னா அடித்து கொண்டிருந்தது அப்படின்னு என்ன செய்யறோம்? நமக்கு விரோதமாய் போராடுகிற இந்த சவுலுடைய ஆவிய மேற்கொள்ளுவதற்கான இன்னொரு ரகசியம் என்னன்னா, நம்ம அது கூட சரிக்கு சரி என்ன செய்யக்கூடாது? நிற்க கூடாது. இவன் தான் என்னுடைய ப்ரமோஷனை கெடுத்து விட்டுட்டான், இவன் தான் எனக்கு வர வேண்டிய இன்கிரிமெண்ட்டை கெடுத்து விட்டுட்டான், இவன் தான் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? நிற்க கூடாது, விட்டுறணும். நமக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்கள் என்ன செய்யணும்? விட்டுறணும். நமக்கு விரோதமாய் காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை என்ன செய்யணும்? விட்டுறணும். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே என்ன செய்வேன்? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறபடினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினைனா என்னது? கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கிறதுனா என்னது? நான் பழி வாங்க வேண்டாம், ஆனா அவன் செய்யக்கூடிய எல்லா காரியத்திற்கும் தேவனே என்ன செய்யட்டும்? அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க. கர்த்தருடைய கரத்துல விட்டுருங்க. ஆண்டவரே நீங்க பார்த்துக்கங்கன்னு என்ன செய்யுங்க? விட்டுருங்க. தாவீது ஒருபோதும் என்ன செய்யலைன்னா அவனுக்கு விரோதமா எழும்பினவர்களை என்ன செய்யல? பழி வாங்கல. அவன் செய்யறதுக்கு சரிக்கு சரி நானும் செய்வேன், அவனுக்கு மேல நானும் செய்வேன், தேவையில்லை, விட்டுருங்க. எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்யறார்? பார்க்கிறார். அவன் ஈட்டி எடுத்து எரிகிறத கர்த்தர் பார்க்கிறார். அவன் காய்மகாரமா பார்க்கறத கர்த்தர் பார்க்கிறார். அவன் எரிச்சல் அடைந்து பார்க்கறத கர்த்தர் பார்க்கிறார். தாவீது பழி வாங்காம கோபாக்கினைக்கு என்ன செஞ்சான? இடம் கொடுத்தார். நம்ம போராடணும் அப்படின்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? நமக்காக போராட மாட்டார். விட்டுறணும். ஆண்டவர் என்ன செய்யட்டும் பார்க்கட்டும், ஆண்டவர் என்ன செய்யட்டும் செயல்படட்டும் அப்படின்னு சொல்லி நாம் விடும் பொழுது தேவன் என்ன செய்வார்னா மேற்கொள்ளுவார் அப்படின்னு என்ன செய்யறோம்? மூன்றாவது காரியம், தாழ்மையை காத்துக்கலாம். ஸ்டே ஹம்பிள். என்ன செய்யணும்? எப்பவுமே என்ன செய்யணும்? தாழ்மையை காத்துக்கலாம். நம்மளை சுற்றி என்ன காரியம் நடக்கட்டும், யார் எவ்வளவு விரோதமாக எழும்பட்டும், யார் எவ்வளவு விரோதமாக பேசட்டும், நம்ம தாழ்மையாய் இருக்க வேண்டியது அவசியம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். தாவீது தன் செயல்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். சவுலுக்குள்ள இருந்ததான எரிச்சல், சவுலுக்கு இருந்த பொறாமை, சவுலுக்கு இருந்த அந்த காய்மகாரமாய் பார்க்கக்கூடியதான காரியம், இது எதுவுமே என்ன செய்யலைன்னா தாவீதுட்ட இல்லை. தாழ்மையாக தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்புறப்படுத்தும் பொழுது அமைதியாக தான் என்ன செய்கிறாரு? போகிறார். யுத்த வஸ்திரங்கள் எல்லாம் தரிப்பிக்கிறப்ப இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைன்னு கலட்டிட்டு போகிறார். எல்லா நேரத்திலும் என்ன செய்கிறார்னா தாழ்மையாக தான் இருந்தார். தாவீது ராஜாவாக வருவதற்கு முன்பாக மாத்திரமல்ல, ராஜாவாக வந்ததற்கு பிறகும் அதே தாழ்மையில் என்ன செஞ்சார்னா இருந்தார். ஒரு கட்டத்தில் அப்சலோம் ராஜா ஆவேன்னு சொல்லி தன்னை உயர்த்தின பொழுது அந்த சிங்காசனத்திலிருந்து இவர் என்ன செய்கிறார்? இறங்குறார். சிங்காசனத்திலிருந்து என்ன செய்கிறார்? இறங்குறார். வெறும் காலோட என்ன செய்கிறார்? தன்னை இந்த நிலைமைக்கு அப்சலோம் ஆளாக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்சலோம் மேல என்ன செய்யல? கோபப்படலை, எரிச்சல் அடையல, அவனை ஏதாவது பண்ணணும்னு என்ன செய்யல? நினைக்கல. அப்சலோம் மரித்து போன பொழுது அவ்வளவு அழுதான் என்று சொல்லி வசனம் சொல்லுது.
சீமேயி என்ன செய்யறானா, தாவீத தூசிக்கிறார். கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த செத்த நாய் இஸ்ரவேலின் ராஜாவை தூசிக்கிறது எம்மாத்திரம் அப்படின்னு என்ன செய்யறான், பேசுறான். விடுப்பா, என்னை தூசிட்டு போட்டோம், கர்த்தரின் சிறுமையை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அப்பவும் என்ன செய்யறாருனா விடுறாரு. விட்டு சீமையை பேசினா பேசிட்டு போறான். தாவீது தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அந்த தாழ்மையை காத்து கொண்டார். நான் யார் தெரியுமான்னு என்ன செய்யல, இறங்கல. அவர் என்ன செய்யலைன்னா எல்லா இடங்களையும் என்ன செய்யல, போய் அவர் சரிக்கு சரி என்ன செய்யல, நிக்கல. அவர் என்ன செஞ்சார்னா தாழ்மையாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தாழ்மையா எல்லா இடங்களிலும் இருந்த பொழுது தேவன் அவருக்காக செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவது காரியம், எது என்ன நடந்தாலும் தாவீது அவர் உண்மையுள்ளவராக தொடர்ந்து வேலை செஞ்சார். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சவுலுடைய ஆவியை நீங்க மேற்கொள்ளணும்னா உங்க வசமாய் இருக்கக்கூடிய வேலைகள்ல எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு உண்மையா இருந்து நீங்க என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், இந்த சவுலுடைய ஆவி அதை தன்னை போல என்ன செஞ்சிடும், போயிடும். 1 சாமுவேல் 18:14 அதைத்தான் சொல்லுது, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார். கர்த்தர் கூட என்ன செஞ்சார்னா இருந்தார் அப்படின்னு என்ன செய்யறோம். இவர் ஈட்டி எடுத்து எறிகிறாரு, இவர் என்ன காய்மகாரமா பார்க்கிறாரு, இவர் என்னை அவருடைய வச்ச ஸ்தானத்திலிருந்து அப்புறப்படுத்தி என்னை வேறொரு இடத்துல என்ன செய்யறாரு, வேலை செய்யும்படி வச்சுட்டாரு. எதையுமே என்ன செய்யல, சொல்லல. எங்க தூக்கி போட்டாலும் அங்கிருந்து என்ன செஞ்சார், வேலை செஞ்சார். எல்லா இடங்கள்லையும் தாவீது தொடர்ந்து சவுலுக்கு கீழாக இருந்து வேலை செய்து கொண்டே இருந்தார். தாவீது ஒரு நாள் சவுல சத்ருவா என்ன செய்யல, பார்க்கல. என்ன இவர் பகைக்கிறார், எனக்கு விரோதமா இருக்கிறார் அப்படிலாம் பார்க்கல. தொடர்ந்து அவருக்கு கீழே என்ன செஞ்சார்னா வேலை செஞ்சிட்டு இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனுமாய் இருக்கிறான். நம்ம வேலைகள்ல நம்ம காரியங்கள்ல நம்ம உண்மையா இருந்தோம்னா போதும், கர்த்தர் நம்முடைய உண்மை என்ன செய்யறார் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார் பார்க்கிறார். வேலை ஸ்தலங்களில் நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்கன்னு பார்க்கிறார். உண்மையா நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டியதான உயர்வுகள் என்ன, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன, உண்மையிலே நீங்க படக்கூடிய பிரயாசங்களுக்கு கிடைக்க வேண்டியதான நன்மை என்ன, எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார் பார்ப்பார். இன்னைக்கு அது கிடைக்காம இருக்கலாம், ஆனால் நிச்சயம் ஒரு நாள்ல அதை என்ன செய்யும், கிடைக்கும். நிச்சயமாய் உங்களுக்கான நன்மைகளை தேவன் என்ன செய்வார்னா கிடைக்கும்படியாக செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐந்தாவது காரியம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது ஒரு 17 வயது இருக்கும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ராஜாவானான் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கலாம். தாவீது ராஜா ஆனான். சவுலுடைய ஆவியை மேற்கொள்ளுகிறதான காரியம் என்ன அப்படின்னா, 1 அபிஷேகத்துல நிலைச்சிருக்கணும், 2வது பழி வாங்கக்கூடாது, 3வது தாழ்மையை காத்துக்கொள்ளணும், 4வது உண்மையா அந்த உண்மை தன்மையோடு தொடர்ந்து நம்முடைய வேலைகளை செய்யணும், 5வது தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கணும். தாவீது தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கணும். தன்னோடு கூட போராடுகிற ஆவிய கர்த்தர் பார்த்துக்கட்டும், தன்னோடு கூட போராடுகிற மனிதர்களை கர்த்தர் பார்த்துக்கட்டும், தன்னோடு கூட போராடுகிறதான எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யட்டும், பார்த்துக்கட்டும். சீப்பூரார் வந்து தாவீது இங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சவுலுக்கு தெரியப்படுத்துறார். அநேக ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமா இருந்தாங்க. யார் யாருன்னு நோட் பண்ணி வச்சு அவங்களெல்லாம் பழி வாங்கணும், அதெல்லாம் என்ன செய்யல நான் நினைக்கல. தொடர்ந்து எவ்வளவு காலம் ஆசீர்வாதம் தாமதமாயிட்டு போனாலும் சரி, தனக்கான உயர்வு தேவனால் வரும்னு சொல்லிட்டு தேவனுடைய நேரத்திற்காக காத்திருந்தார். தேவனுடைய நேரத்திற்காக என்ன செஞ்சார், காத்திருந்தார்.
தாவீதோடு கூட இருந்ததான யோவாப் சொல்றாரு, அவர் என்ன செய்றேன், நான் ஒரே வெட்டில் என்ன செஞ்சிடறேன், காலி பண்ணிடுறேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல நான் என்ன செய்ய மாட்டேன், கையை போட மாட்டேன். நானும் போட மாட்டேன், நீயும் போடக்கூடாது. சவுல காலி பண்ணிட்டு அடுத்து நீங்க ராஜா, அடுத்த நாள் ராஜா, அன்னைக்கே நீங்க ராஜா, தேவையில்லை. எனக்கு அப்படிப்பட்டதான உயர்வு தேவையில்லை. அபிஷேகம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாய் எழும்பி அப்படி எனக்கு உயர்வு தேவையில்லை, வேண்டாம். அவரா என்னைக்கு என்ன உயர்த்துறாரோ உயர்த்தட்டும். தேவனுடைய நேரத்திற்காக அவர் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். ஆண்டவர் என்ன செய்யட்டும், என்ன உயர்த்தட்டும். சவுல் வியாதிப்பட்டோ, சவுல் யுத்தத்தில் மாண்டு போயோ, அல்லது கர்த்தர் அடித்தோ, எப்படி வேணாலும் சாகட்டும், நான் என்ன செய்ய மாட்டேன். கர்த்தர் அதை தான் பார்க்கிறேன். அவ்வளவு அதிகாரம் பொருந்தின, அவ்வளவு படைபலம் இருந்த அந்த சவுலை தாவீது எப்படி மேற்கொண்டார்னா, ஒண்ணுமே இல்லை, கர்த்தருக்காக காத்திருந்தார். நீங்க ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் கர்த்தரால வரும்னு என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணுங்க. என் தேவன் என்னை அப்படி விட்டு கொடுத்துற மாட்டாருன்னு சொல்லி கர்த்தரை நம்பி என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான உயர்வுகள் நிச்சயமாய் உங்களை தேடி என்ன செய்யும், வரும். சங்கீதம் 75 சங்கீதம் 6-7 வசனம் சொல்லுது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தாவீது முழு நிச்சயமா நம்புறாரு. கிழக்கிலையும் மேற்கிலையும் தெற்கிலையும் வடக்கிலையும் இருந்து என்ன செய்யாது, வனாந்திர திசைகளிலும் இருந்து ஜெயம் வராது, உயர்வு வராது, ப்ரமோஷன் என்ன செய்யாது, வராது. ப்ரமோஷன் எங்க இருந்து வரும்னா, மை ப்ரமோஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். என்னுடைய உயர்வு என் தேவனிடத்திலிருந்து என்ன செய்யும், வரும். என் கர்த்தர் என்னை என்ன செய்வார், உயர்த்துவார். என் கர்த்தர் என்ன செய்வார்னா, என்னை ஆசீர்வதிப்பார். என் கர்த்தர் நிச்சயமா எனக்கான உயர்வுகளை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அங்க கர்த்தரை தான் நோக்கி பார்த்தார். அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா, இவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா, இவங்களுடைய கண்கள்ல மாத்திரம் கொஞ்சம் தயவு கிடைச்சா தேவையே இல்லை. அவர் ஒருவனை தாழ்த்தி ஒருவரை என்ன செய்வார், உயர்த்துவார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். தாவீதை கர்த்தர் உயர்த்தும் பொழுது சவுல் தாழ்த்தப்பட்டு போனான். மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தும் பொழுது ஆமான் தாழ்த்தப்பட்டு போனான். கர்த்தருக்கு தெரியும் என்னைக்கு நம்மளை உயர்த்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். நமக்கான உயர்வுகளை தேவன் என்ன செய்யறார்னா, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்க குடும்பத்திலேயோ சவுல் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற நபர் சிங்காசனத்தில் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற நபர், உங்களை அழித்து போடணும்னு நினைக்கக்கூடியதான நபர் சிங்காசனத்திலையும் அதிகாரத்திலையும் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு கர்த்தர் உங்களை அங்கே என்ன செய்வார்னா, உட்கார வைப்பார். என்னுடைய உயர்வு என் தேவனால் என்ன செய்யணும் வரும். ஆமென். இந்த உபவாச நாட்களில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக, எங்கள் ப்ரமோஷனுக்கு விரோதமாக, எங்கள் உயர்வுகளுக்கு விரோதமாக போராடுகிற சவுலுடைய ஆவியை ஆண்டவரே நாங்கள் முறித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கரங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். பொறாமைப்படுகிறதான நபர்கள், தடையாய் நிற்கக்கூடியதான நபர்கள், எங்கள் உயர்வுக்கு ஆண்டவரே முட்டுக்கட்டை போடுகிறதான நபர்களை கர்த்தர் நீங்கள் என்ன செய்யுங்க, சந்திங்க. எங்களுக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்கு நியமித்த ஆசீர்வாதம் என்னன்னா, சிங்காசனம். கர்த்தர் தாவீதுக்கு நியமித்த ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த ராஜரீகம். ஆமென். தாவீது என்ன செய்யறாருன்னா, காத்திருந்தார். கர்த்தரே அவருடைய கரத்தில் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. கலங்கி போன நேரங்களில் கர்த்தர்கிட்ட தாவீது சொல்றாரு, அல்லது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து பேசிக்கிறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தருக்கு என்ன செய்ய காத்திரு. அவர் சமூகத்தினுடைய ரட்சிப்புக்காக காத்திரு. தன்னுடைய ஆத்துமாவை என்ன செய்யறார், தைரியப்படுத்துறார். தன்னுடைய ஆத்துமாவை என்ன செய்யறார், தைரியப்படுத்துறார். உனக்கான நன்மை வரும், உனக்கான ஆசீர்வாதம் வரும், உனக்கு கிடைக்க வேண்டியதான உயர்வு வரும். நம்பிக்கையோடு இரு. கர்த்தருக்கு என்ன செய்ய காத்திரு. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்மை நம்பி உம்மை சார்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த சவுலுடைய ஆவியை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட மாட்டேன். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நம்புவது உம்மாலே ஆகும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட மாட்டேன். அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட. நம்முடைய ஆத்துமாவுக்கான இளைப்பாறுதல் என்னன்னா, நான் இதை நினச்சிருந்தேன், அது எனக்கு கிடைச்சிருச்சு. நான் இதை கற்றுட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதை ஆண்டவர் எனக்கு தந்துட்டார். இப்போ நிம்மதியாக இருக்கிறேன், இப்போ நான் சமாதானமாக இருக்கிறேன், இப்போ நான் இளைப்பாறுதலோடு கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன். அதுதான் அன்று சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுவேன். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் நம்புவது உம்மாலே ஆகும். நான் எதை நம்பி இருக்கணும், எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறனோ, நான் எதை கர்த்தரிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறேனோ, அது உம்மாலே ஆகும்பா. எத்தனை மனிதர்கள், எத்தனை சவுல்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நான் நம்பி இருக்கிற ஆண்டவர், நான் நம்பி இருக்கக்கூடியதான தேவனாலே அது எனக்கு ஆகும், அது எனக்கு ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை காப்பவரே. அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட மாட்டேன். அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட. பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரீர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற சவுளுடைய ஆவிகளை மேற்கொள்ளுகிற கிருபைகளை தந்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு தடைபட்டு போயிருக்கக்கூடிய உயர்வுகள், ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளை சேர கர்த்தர் உதவி செய்வீராக. நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் தீர்க்கிற ஆண்டவர், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து வனாந்தர திசைகளிலும் இருந்து ஜெயம் வராது ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம்ப்பா. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற ஆண்டவர், உடைய பிள்ளைகளுடைய உயர்வுகளை தடை பண்ணுகிறவர்களை தாழ்த்தி உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஈவுகளை கொடும், நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.